கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 17. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, உங்களுக்கு முன் செல்லும் ராஜா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். மீகா 2:13. தடைகளின் நெரிசலில் நம்பிக்கையின் வழி. அவசரமாக ஒரு நேர்காணலுக்கு சரியான நேரத்தில் போய் சேரும்படி பயணித்து கொண்டிருக்கும் போது டிராபிக் நெரிசலில் சிக்கி எப்படி வெளியேறுவது என்று யோசித்ததுண்டா? எதுவுமே நகராமல் நிற்கும் போது மனமும் ஒரு நிமிடம் நகராமல் நின்றுவிடும் அல்லவா? ஆனால் அதே நேரத்தில் டிராபிக் போலீஸ் எல்லாவற்றையும் சீரமைத்து தந்தால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இலகுவாக பயணத்தை தொடரலாமே. வாழ்க்கையிலும் பல தடைகளும் சிக்கல்களும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக வரலாம். எந்த ஒரு செயலை முன்னெடுக்கும் போது அதற்கு பல தடைகள் அடுக்காக வந்து சேரலாம். அப்படி எல்லாவற்றிலும் தடை என புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைய வசனமானது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை எடுத்து வந்துள்ளது. தேவன் நமக்கு முன் சென்று நமக்கு தடையாய் மூடிய கதவுகள் எல்லாவற்றையும் உடைத்து புதிய பாதையை திறப்பார் என்று உறுதியளிக்கிறது. நம் வாழ்க்கையில் தேவன் முன் சென்றால் எந்த ஒரு சத்துருவின் வல்லமையினாலும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. எரிகோவின் சுவர்கள் தகரும். மனித பார்வையில் உடைக்க முடியாத சுவராக எரிகோ சுவர் இருந்த போதிலும் தேவன் சொன்னபடி அவர்கள் 7 நாட்கள் சுவரை சுற்றி வந்தபோது 7ஆம் நாளில் குரல் கொடுத்தவுடன் அந்த சுவர் இடிந்து விழுந்தது. பிரியமானவர்களே, எரிகோ சுவரை போல பெரிய தடைகள் உங்கள் முன் நிற்கலாம். வழியை திறக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போவதால் பயப்பட வேண்டாம். தடைகள் எல்லாம் படைகளாய் வந்தாலும் மனித வல்லமையால் அல்ல, தேவனுடைய ஆணையால் எல்லாம் தகர்ந்து விழும். எனவே எந்த செயலையும் தொடங்கும் முன்பாக ஜெபத்தோடு அதை தொடங்குங்கள். தொடங்கியவர் அதை முடிக்கும் வரை எந்த தடையும் இன்றி காத்து வழி நடத்துவார். மூடிய கதவுகள் உன் எதிர்காலத்தை முடிக்காது. தேவன் திறக்கும் கதவுகள் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். உன் வாழ்வில் தேவன் முன்னே பின்னே செல்லும் போது எதற்கு கவலை? தடைகளை உடை, உன்னை சுற்றிலும் அவர் படை. ஆமென்.